வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல். இந்த சேனல் மூலமா உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை உங்களால உருவாக்கிக்க முடியும். அதுக்கு தேவையான டூல்ஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய மனம்தான். உங்களுடைய மனதை மாற்றி அமைப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்க முடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்றது அதனோட கான்செப்ட். ஸோ அதற்கு தேவையான பேசிக் நாலேஜ், பேசிக் ஃபண்டமெண்டல் திங்க்ல இருந்து ஹை லெவல் சயின்டிபிக் நாலேஜ் வரைக்கும் அதை சுற்றி இருக்கிற அனைத்து விஷயங்களையும் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அடிப்படையில் உடல் எப்படி இயங்குகிறது அப்படின்றத ஆரம்ப கால வீடியோவில் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்தது பிரெயின் சம்பந்தமான வீடியோகள். ஏன்னா இதுதான் உணர்வுகளையும் உடலையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு மிஷினாக செயல்படுது. அதுக்கப்புறம் ஹார்மோனல் உணர்வுகள் எங்கிருந்து புறப்படுது, எதுக்காக புறப்படுது, ஏன் புறப்படுது, அதுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிற ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ், ஹார்மோனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்ததான் இதையெல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு மிஷின் வேணும் இல்லைங்களா? ஸோ அந்த டூல்ஸ், அந்த பயிற்சியை நம்ம பயன்படுத்தும் போது தான் உடலுக்கும் மனதுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கும் எல்லாத்துக்குமே மகிழ்ச்சி சேர்க்கும். ஸோ அந்த மகத்துவம் உங்களுக்கு வந்து சேரணும்னா சில பயிற்சி நடைமுறைகள் நம்ம கடைபிடிச்சாகணும். அதுக்கான டூல்ஸை நம்ம நிறைய பார்த்துருந்தோம். என்எல்பினா என்ன, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் அண்ட் டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் அண்ட் காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரபிஸ் அண்ட் டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸில் வந்து ஓகே ஓகே மாடலில் ஆகட்டும், ஜொகாரி விண்டோ ஆகட்டும், அப்புறம் மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக், ஹிப்னோதெரப்பி, லோகோ தெரப்பின்னு சொல்லிட்டு நிறைய டெக்னிக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். மோர் தென் 10-12க்கு மேலே பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, க்ரோ அண்ட் ஸ்மார்ட். க்ரோன்னா உங்களோட கோல் என்ன, ரியாலிட்டியில் என்னவா இருக்கீங்க, அண்டு உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, உங்களோட என்ன சொல்றது, வில்லிங்னஸ் எந்த அளவுக்கு இருக்கு, என்ன பர்சன்டேஜில் இருக்கு அப்படின்றது அதை இப்போ பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் கோலை எப்படி செட் பண்ணணும் அப்படின்றது, ஸ்மார்ட்டாக எப்படி செட் பண்ணணும் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக உங்களோட குறிப்பிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியணும். அது ஒரு அளவிடக்கூடியதாக இருக்கணும். அடுத்தது அச்சீவ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும். அதுக்கடுத்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதை செஞ்சு முடியறதா இருக்கணும். ஸோ இப்படி தான் ஸ்மார்ட் கோலை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்வாட் அனாலிசிஸ், உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, உங்களோட த்ரெட்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து ஸ்வாட் அனாலிசிஸ்ல பார்த்தோம். அதுக்கு அடுத்ததான் வந்து டிஸ்க் மாடல்ஸ் பார்த்தோம். டாமினன்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ஸ்டெடி டிரான்சிஸ்டியன்ஸ், இணக்கமற்ற இதெல்லாம் அதை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாமே க்ரோ எப்படி இலக்க நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு கண்டுபிடிக்கிறது க்ரோ பார்த்தோம். ஸ்மார்ட் அது இலக்கை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து ஸ்மார்ட் அனாலிசிஸ், நீங்கள் அதை செய்யறதுக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, த்ரெட்ஸ் என்னன்னு பார்த்தோம். டிஸ்க்னா அதை நீங்கள் ஹவு டு அப்ரோச் அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அதை எப்படி செய்யணும், ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு டீப் ஒர்க் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு டெக்னிக்கை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னன்னா உங்களுடைய கவனமும் ஓட்டமும் சந்திக்கும் இடம். ஷைன் யுவர் மைண்ட்ல மெட்டா லெவல் ப்ரொடக்டிவிட்டி அல்லது ஒரு எனர்ஜி, ஒரு மைண்ட் எனர்ஜி, எமோஷனலும் ஒரு என்ன சொல்றது, ஒரு எமோஷனலும் உங்களுடைய மைண்டும் அது சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஃபோக்கஸ் வந்துடும். ஸோ நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன், காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது, அல்லது காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. நிறைய புத்தகங்களை வந்து தலைமை வாசகமாக நம்ம பார்த்துருப்போம் படிக்கிற வயசுல. பட் என்னோட ஒரு இன்டென்ஷன் என்னன்னா, காலம் எல்லாருக்குமே பொதுவாக கிடைக்கிற விஷயம். பட் அதில் நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு கவனத்தை செலுத்தி ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, அதுதான் உங்கள் வாழ்க்கை, அதுதான் உங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்கும். வெறும் காலம் மட்டுமே கிடைச்சிட்டு அது வந்து வாழ்க்கையை நிர்ணயிக்காது. ஸோ கடமை, காலம், அதையும் தாண்டி உங்களோட ஃபோக்கஸ் அவசியத்தோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் இன் த வேர்ல்ட் ஃபார் யூ. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. உங்களுடைய என்ன என்ன சிந்தனைகள் வந்து ஒரு தாட் ப்ராசஸ் வந்ததுன்னா இப்படிதான் நிறைய கிளம்ஸ் ஆஃப் தாட்ஸ், இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அது சரியா, இது சரியா, இது தப்புன்னு நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 60,000 சிந்தனைகள் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்துகிட்டு இருக்காங்க. இதை வந்து அது இயற்கையோட நேச்சர் இது. ஸோ இன்னும் சொல்லப்போனா ஒரு சில இடத்துல ஒரு ஒரு நிமிஷத்துக்கே லட்சக்கணக்கான தாட்லாம் வருதுன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி நான் சொல்ல வரேன்னா, ஒரு செகண்டுக்குள்ளே நம்ம வந்து நிலவு பத்தி நினைக்க முடியும், செவ்வாய் கிரகத்தை பத்தி நினைக்க முடியும், விழாவின் கோள் பத்தி நினைக்கிறோம், சனி கிரகத்தை பத்தி நினைக்க முடியும், திடீர்னு கிட்ட இருக்கிற ஒரு பார்க்கை பத்தி நினைக்க முடியும், ஒரு 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 படிப்பை பத்தி நினைக்க முடியும். ஸோ
அதுக்கு ஒரு அதனோட வேகத்துக்கு ஒரு எல்லையே இல்லை. ஒரு பிரபஞ்சத்தோடைய ஸ்பீடை விட நம்மளுடைய எண்ணங்களுடைய ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால ஒரு நாளைக்கு 60,000 தாட், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3,000 டிசிஷன் எடுக்கலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்ம ஒரு நாளைக்கு 3 விஷயத்த ஒழுங்கா செஞ்சோம்னாலே லைஃப் வந்து மாறி ஒரு ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கி கொடுக்கும், நல்ல விஷயங்களை செஞ்சா. ஸோ இந்த மாதிரியான கான்செப்டுக்குள்ள நம்ம டீப் ஒர்க்கை எப்படி ஃபைனான்ஸ் பண்றது, அதாவது மனதை எப்படி ஒருங்கிணைக்கிறது அப்படின்றதுக்கு பேர் தான் இந்த டீப் ஒர்க் டெக்னாலஜி வச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மனதை ஒருங்குபடுத்துறதுக்கு ஒரு ஒரு வழிமுறைகளை கடைபிடிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தியானம், ஒரு எண்ணங்களை ஒருங்கிணைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு மூச்சு பயிற்சி அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது மனதை ஒருங்கிணைக்கிறதுக்கான உதவக்கூடிய ஒரு டெக்னிக்கை கையாளுறாங்க. சிலர் வந்து சாதாரண அன்றாட வாழ்க்கையில ஒரு கொஞ்சம் நிம்மதியா உட்காந்து ஒரு இடத்துல ஒரு ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து டீப்பா நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. ஸோ அப்படி படுத்தி நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய ஒர்க்ல வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா வேலை செஞ்சு மற்றவங்களை காட்டிலும் நம்ம டெஃபினட்டா உங்களோட தனித்தன்மையோட ஒரு, ஏன்னா கடமைக்குன்னு வேலை செய்யறதை காட்டிலும் உங்களோட டீப் ஃபோக்கஸ்ல கொண்டு போய் வேலை செய்யறதுக்கும் சம் டிஃபரன்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஸோ நீங்க இயல்பா அந்த டீப் ஒர்க்ல தன்னை மறந்து வேலை செய்யும் போது உங்களை சுத்தி என்ன நடக்குது, உங்களுக்கு வெயில் அடிச்சாலும் காத்து அடிச்சாலும் உங்களுக்கு என்ன மாதிரி ஈவன் மழை பெஞ்சாலுமே கூட அந்த வேலையை முடிச்சுட்டு போலாமே அப்படின்ற ஒரு டென்ஷன்ல இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈடுபாடோட செய்யும் பொழுதுதான் அதுக்கு பேரு டீப் ஒர்க்கா அமையுது. ஸோ இது வந்து தனிப்பட்ட முறையிலையும் செய்யலாம், குழுவாகவும் செய்யலாம். ஸோ அந்த குழுவுல மொத்த பேரும் ஒரு அலைன்மெண்ட்ல வரும்போது அத்தனை பேரோட ஃபோக்கஸும் ஒரு விஷயத்துல கவனிக்கும். இது மாதிரி தான் நிறைய போர்ட் மீட்டிங்களாகவும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்களாகவும் எல்லாமே கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜோனுக்குள்ள போகும்போது அந்த கம்பெனியோட ப்ரொடக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தனிநபரோட வாழ்க்கை ப்ரொடக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மேம்படும். ஸோ டீப் ஒர்க் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ டீப் ஒர்க்ன்றது வந்து ஒரு சிதறலின்றி முழுமையான மனதுடன் செய்யப்படும் மன ஆற்றல் தேவைப்படும் வேலை. இது உங்களுடைய அறிவாற்றல் திறனை அதிகரித்து விரைவான கற்றலையும் ஆழமான முடிவுகளையும் தரும். ஸோ நியூரோ பிளாஸ்டிசிட்டி, அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய சினாப்சிஸ்களை உருவாகுது. நம்ம வந்து ஹிப்போ காம்பஸ் வந்து நினைவு சேமிப்பகம்னு பார்த்துருந்தோம். ஸோ ஒரு விஷயம் நம்ம புதுசாக கொண்டு வரணும். இப்போ நம்ம என்ன சொல்றது, டபுள் டக்கர் பஸ்லாம் ஒரு காலத்துல சென்னை சிட்டியில இருந்தது, இப்பெல்லாம் அது கிடையாது. இப்ப சமீப காலமா எலக்ட்ரிக் பஸ்லாம் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பெட்ரோல் வண்டியோ டீசல் வண்டியோ பஸ்ஸோ போயிட்டு இருக்கிற இடத்துல திடீர்னு ஒரு எலக்ட்ரிக் பஸ் எல்லாம் நம்ம வந்து நிறைய பார்க்க முடியுது. மோஸ்ட் ஆஃப் த பஸ் எலக்ட்ரிக் பஸ்ஸை மாத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு நியூவான ஒரு பாதையை போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையல் நிறைய கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி ஸோ நிறைய எலக்ட்ரிக் பஸ் பார்க்குறோம் இப்போ. ஸோ அந்த மாதிரியான நாகரிக வளர்ச்சியில கூட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு டிஜிட்டலைஸ் பண்ணும்போது பேங்க்ல போயிட்டு நம்ம ஒரு 1000 ரூபாய் பணம் எடுக்கணும்னா கால் கணக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நிற்கணும் கிராமங்கள்ல. ஒரு இந்தியன் பேங்க்ல இருந்தாலும் எஸ்பிஐ பேங்க்ல இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் மாதிரி இப்போ டிஜிட்டலைஸ் கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஒரு ஜிபேல வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டக்குன்னு பே பண்ணிட்டு போறாங்க. பணத்தை ஒரு ஒரு செகண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ₹1,00,000 வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரியான ஒரு சிஸ்டம்லாம் வந்துட்டு. ஸோ இது ஒரு புதிய திட்டத்தை புகுத்தி சொசைட்டில இம்ப்ரூவ்மெண்ட் காண வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான், ஜஸ்ட் இது உதாரணத்துக்காக சொன்னேன், அதே மாதிரி தான் நம்மளுடைய தாட் ப்ராசஸ்ல நம்ம ஒரு புது ஊருக்கு போகிறோம், புதுசா நம்ம ஒரு ஹாஸ்டலுக்கு போறோம், புதுசா நம்ம ஒரு வீடு எடுத்து தங்க போறோம் அப்படின்னும் போது அந்த மாதிரியான அட்மாஸ்பியருக்கு நம்மளோட பிரெயின் வந்து மாடிஃபை ஆகும், சேஞ்ச் ஆகும். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்த அட்மாஸ்பியருக்கும் அந்த இடத்துல இருக்க அட்மாஸ்பியருக்கும் டோட்டலா மாறி ஆகணும் இல்லையா? அது மூட் செட் ஆகணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த மூட் செட் ஆகுறதுன்றது தான் வந்து புதிய தகவல்களை உள்ளிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் நம்மளுடைய உடல்லையும் மனசுலையும் மாற்றம் அடையும். ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு வாழ்க்கையில நமக்கு என்ன வேணுமோ அந்த விஷயங்களை நம்ம பிரெயின்ல இன்செர்ட் பண்ணி அதை நம்ம வந்து பிரெயின்ல இன்செர்ட் பண்ண சிப் வச்சு இன்செர்ட் பண்ற மாதிரி கிடையாது. எண்ணங்களா அதை வந்து நம்ம எப்படி சூழ்நிலை மாறினா நம்மளோட எண்ணங்களும் மாறணும். நம்ம கோயிலுக்கு போனா இப்படிதான் இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இது பண்ணுது. அதே மாதிரி ஒரு பார்க்குக்கு போனா, இல்லை ஒரு டூர் பிளேஸ் பிக்னிக் போனா, இல்லை ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போனா, ஒரு பெரிய மாலுக்கு போனா, அங்கங்க தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? நம்மளோட பேட்டர்ன், நம்மளோட பிஹேவியர்ஸ், நம்மளோட திங்கிங் ஸ்டைல் மாறுது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம எதிர்காலத்துக்கு தேவையான கோலை நினைச்சு அதுக்கு தேவையான எண்ணங்களை உள்ள புகுத்திக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிரெயின் மாறி நமக்கு வேலை செய்யும். ஸோ இதுக்கு இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி. இதில் ஒர்க் பண்ற இடம் தான் வந்து ஹிப்போ காம்பஸ். வந்து எமோஷனலி இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து அமிக்டலா,
ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்ன்றது வந்து நம்மளுடைய தீர்மானங்களை, நம்ம டிசிஷன் மேக்கிங் என்ன சரி என்ன தப்புன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த 3 ஏரியா வந்து நம்மளுடைய லைஃப்பை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது. இந்த டோட்டல் ப்ராசஸ் பேர் வந்து நியூரோபிளாஸ்டிசிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நியூ சினாப்சிஸ்களை உருவாகுது. அதாவது சினாப்சிஸ்னா நியூ புதிய நரம்பு செல்களை, நரம்பு செல்கள்னா அந்த உங்களுக்கு அந்த எண்ணங்களை சுமந்து வரும் நரம்பு செல்களை புதுசா உருவாக்குறதுக்கு எப்படி நான் வந்து ஒரு ஏரியா விட்டு இன்னொரு ஏரியாவுக்கு குடி போகும்போது எல்லாமே மாறுதுன்றணும், ஒரு இடத்த விட்டு இன்னொரு கோயில்ல இருந்து மாலுக்கு போகும்போது எப்படி மைண்ட் செட் மாறுதோ அதுக்கான ஒரு நர்வ் செல்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணி ஆகணும் இல்லையா பிரெயின்ல. ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு வேணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜாப் வேணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தொழில் வேணும்னாக்கா அது சம்பந்தமான தாட் ப்ராசஸ், அதுக்கான நர்வ் செல்ஸ் வந்து புதுசா உருவாக்கி உங்களுக்கு வந்து பயன்படுறதுக்காக மாற்றி கொடுக்குன்றது தான் நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் டீப் ஒர்க்ன்றது வந்து மிகப்பெரிய ரோல் பண்ணுது. டோபமைன் ஃபோக்கஸ் லூப் செயல் முடிக்கும் போது உங்களுடைய உள் ஊக்கம் அதிகரிக்கிறது. ஒரு வேலையை நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு கம்ஃபர்டபுளான மைண்ட் செட் வருது இல்லைங்களா, அப்போ வந்து டோபமைன் ஹார்மோன், ஒரு மனநிறைவு, ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ் ஹார்மோன் வந்து சுரக்கும். அது வந்து லூப்னா தொடர்ந்து அது திரும்ப இன்னும் பண்ணணும் இன்னும் பண்ணணும் இன்னும் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை தான் டோபமைன் ஃபோக்கஸ் லூப்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃப்ளோ ஸ்டேட் ட்ரிகர். ஸோ நீங்க என்ன சொன்னோம் இல்லைங்களா, ஒரு வேலை செய்யும்போது பிசிக்கல் ஒர்க் ஆகட்டும், இல்லை ஈவன் விவசாயம்லாம் என்னமோ சொல்லுவாங்க, ஒரு கொச்சையா ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எங்க நிலத்துலலாம் நாத்து நெல் நடவு படுறதுக்கு முன்னாடி நாத்து பிடுங்குவாங்க. அவங்க வந்து ஜஸ்ட் கோமணம் கட்டிக்கிட்டு இந்த சேத்துல வந்து இது பண்ணி அங்க வந்து சின்ன சின்ன பூச்சிங்க அதெல்லாம் வந்து மேலே ஏறும் இடுப்புல கோமணத்துலலாம். அதில் அதை சீச்சி அப்படின்னு ஏன்பா வேலைக்காரனுக்கு என்னப்பா அதெல்லாம் கண்டு வேலையை பாருங்கப்பான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த நாற்று பிடுங்குற அந்த ஒரு ஒரு 20-30 பேர் நாற்று நடுறாங்கனாக்கா ஒரு 4-5 பேர் அந்த ஸ்பீடுக்கு வந்து கட்டு 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 கட்டுன்னு அதை பிடுங்கிறத பார்த்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து வேலையில ஈடுபாடு காமிக்கும் போது சுற்றி என்ன நடக்குது, நம்ம மேலே பூச்சி ஏறுதா, நம்மளுக்கு மேலே இது ஏறுதா, அதெல்லாம் கூட கவனிக்காம அந்த அளவுக்கு வேலை செய்வாங்க. ஸோ அதுக்காக அப்படி செய்யணும்னு நான் சொல்ல வரல. ஒருத்தங்க ஈடுபாடோட செய்யும் பொழுது இது இன்னும் எப்படி சொல்றதுன்னா, சிலருக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல என்ன நடக்குது, அவங்க மேல எதனா அடிபட்டு அப்படியே ரத்த கசிவு அதை கூட அவங்களுக்கு கவனிக்க, ஐயோ ரத்தம் வருதா நான் கவனிக்கலன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம அந்த வேலையில கவனம் செலுத்தி இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் போனா நிறைய குழப்பமாகும் போல. ஸோ டீப் ஒர்க்னா இந்த ஃப்ளோ ஸ்டேட்டை வந்து ட்ரிகர் பண்றது தான். அதுக்கு தான் அந்த ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்றது. நம்ம ஒரு ஒரு அடுத்தடுத்து இதுல உங்களுக்கு எக்ஸாம்பிள் வரும். அறிவாற்றல் சிறப்பு. ஸோ உங்களுடைய கடின உழைப்பு, நினைவாற்றல், தக்க வைத்தல் தான் இந்த டீப் ஒர்க்ல அதிகமாகுதுன்னு தான் சொல்ல வராங்க. டீப் ஒர்க்கு பல வகைகள் இருக்கு. அது வந்து இதை கண்டுபிடிச்சவர் வந்து கால் நியூ போர்டின் அப்படின்னு சொல்லிட்டு, கால் நியூ போர்டின் அவருடைய கூற்றுப்படி 4 வகையான டீப் ஒர்க் பாணிகள் இருக்கிறது. மோனோஸ்டிக், பயோமாடல், ரிதமிக் அண்ட் ஜேர்னலிஸ்டிக். மோனோஸ்டிக்னா என்னன்னா கவனச்சிதறல் இல்லாம முழுமையான தனிமையா போயிடுவாங்க. அது வந்து ஒரு படைப்பாற்றல், எழுத்தாளர், சிந்தனையாளர்கள்லாம் வந்து புக்கு ரைட் பண்றவங்க, ஒரு சினிமா டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு தனியா பெரிய ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படலைன்னா யூடியூப்ல பாருங்க. நிறைய ஒரு சினிமா டைரக்டர்ஸ் ஆகட்டும், லிரிக்ஸிஸ்ட் எழுதுறவங்களாகட்டும், அவங்கள ஒரு கதை வசனகர்த்தா அவங்களாம் வந்து ஒரு தனிமையான ஒரு ஊட்டி கொடைக்கானலோ இல்லை ஃபாரின் ட்ரிப்போ எங்கேயாவது நல்ல இடத்துல ஒரு சிலர்லாம் வினோத்னு இருக்காருல்ல, அவர் எங்க ஊர் பக்கம் காட்டுல போயிட்டு தான் நடு காட்டுல உட்காந்துக்கிட்டு ஸ்டோரி எழுதுவாராம். அந்த மாதிரிலாம் வலிமை படத்தை, தீரன் அதிகாரம் 3 இந்த படத்துல ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பாணி இருக்கும். அவங்க தனியா போயிட்டு உட்காந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் செலுத்தி எழுதுவாங்க, அவங்களோட கிரியேட்டிவை உருவாக்குவாங்க. இதுதான் வந்து மோனோஸ்டிக் அந்த வகை. அந்த பயோ மாடல்ன்றது வந்து கொஞ்சம் பாதி நாள் நல்லா டீப் ஒர்க் பண்ணிட்டு பாதி நாள் ஒரு சின்ன ஜாலியான ஒர்க் பண்ணுவாங்க, மேலோட்டமான ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பார்ட் டைமா இப்போ ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிட்டு பார்ட் டைம்ல கிடைக்கிற அப்பப்ப நேரத்தில் வந்து ஏதோ ஒன்று பண்றோம் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி மற்ற பொறுப்புகள் கொண்ட படைப்பாளிகள் இது பயோ மாடல் சொல்லுவாங்க. ரித்தமிக்னா தினமும் ஒரே நேரத்தில் வழக்கமான அடிப்படையில் செய்வாங்க. ஸோ இந்த நேரம்னா இவர் இந்த வேலையை செய்வார், அதுல தான் அவருக்கு அந்த ஃப்ளோ வரும் நல்லா. அதை தவிர்த்து மற்ற நேரம் ஆயிடுச்சுனாக்கா அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இருக்காது. என்னது இந்த நேரத்தில் செய்ய சொல்றாரு, சரி அப்பெல்லாம் செய்ய முடியாது, காலையில வா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டயத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாம பிஸியான வல்லுநர்களா வந்து இது பண்றாரு. அண்ட் ஜேர்னலிஸ்டிக்ன்றது வந்து சாத்தியமாக இருக்கும்போதெல்லாம் டீப் ஒர்க் நெகிழ்வானது. அதை எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்போ டப்பு டப்புன்னு வந்து ஒரு சுச்சுவேஷன். இப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு நான் அந்த மாதிரியான சூழ்நிலை தான் வாழ வேண்டியதா இருக்கு. நான் வந்து ஃபுல் டைம் ஜாப்பா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அங்க போயிட்டு நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட நம்ம பேசணும்னா அந்த ஸ்பாட்ல அவங்க கிட்ட எப்படி பேசணும், அவங்க அப்ரோச்சும் அது ஒரு டீப் ஜோன்ல போனாதான் அவங்க கிட்ட நம்ம வந்து பேச முடியும். ஏன்னா ஒரு ஃபுல் டே ஒருத்தருக்காக வெயிட் பண்றோம்னா
ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து பேசிட்டு வந்தோம்னா அதுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஸோ அந்த இடத்துல ஒரு ஒரு டீப் ஒர்க் நடந்து ஆகணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் அங்கே வேலை நடக்கும். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு சின்னது அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் நான் கிளம்பி ஆகணும். ஸோ அதனால இப்போ ஒரு கேப்ல வந்து எதனால முடிஞ்சது நம்ம வந்து ஒரு இன்ட்ராக்டிவா பேசணும் அப்படின்றதுனால ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீலான்சர்ஸ் விற்பனையாளர்களுக்கு வந்து ஜேர்னலிஸ்டிக் இந்த டைப்ல வந்து டீப் ஒர்க் பண்றாங்கன்றப்ப 4 டைப் சொல்றாங்க. அடுத்ததா டீப் ஒர்க்கு அடுத்தடுத்த லெவல் நிறைய லெவல் இருக்கு. இதுல வந்து ஒரு லெவல் மட்டும் இப்போ பார்க்கலாம். ஸோ இதுல வந்து டைம் மேனேஜ்மெண்ட்ல வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வேலை நடக்கணும் குரோ மாடல்ல, அதுக்கடுத்து ஸ்மார்ட்டா இலக்கை செட் பண்ணணும், அதுக்கடுத்தது வந்து ஸ்வாட் அனலைஸ் உங்களோட பலம் என்ன பலம் என்ன பாதுகாப்பு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு பார்க்கணும், அதுக்கடுத்து டிஸ்கனெக்ட் உங்களோட ஆளுமை திறன் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ டீப் ஒர்க் பண்றோம். இதுல பகுதி ஒண்ணுல அதாவது அடுத்தடுத்த என்ன சொல்றது, முதல்ல நிக்கணும், அப்புறம் நிலையா இருக்கணும், அப்புறம் உட்காரணும், அப்புறம் தான் படுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்பா போகலாம். ஏன்னா நீங்க எடுத்த உடனே தேர்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு இதுவே உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. ஸோ எந்த அளவுக்கு எளிமையா நான் சொல்ல முடியுமோ அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். டைம் மேனேஜ்மெண்ட்ல வந்து ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிடிச்ச மாதிரி இது பண்ணலாம். இப்போ பொமோடோரோ டெக்னிக்னு ஒன்று இருக்கு, ஆப் மூலயமா நீங்க இது பண்ணலாம். அதில் இது பண்ணிட்டீங்கன்னா அது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 25 மினிட்ஸ்க்கு வந்து கண்டினியூஸா செகண்ட்ஸ் ஓடிட்டே இருக்கும். அலாரம் கிளாக் ஸ்டாப் வச்சு வருதுல அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கும். 25 முடிச்சுன்னா அதுவாகவே பெல் அடிக்க ஆரம்பிச்சிடும், ட்ரிங்கிங் பெல் அடிக்கும். அடுத்த 5 மினிட்ஸ் நீங்க வந்து ஒரு சின்ன வாக்கிங் இல்லை டீயோ இல்லை தண்ணியோ இல்லை ரெஸ்ட் ரூமோ போகிற மாதிரி வந்து திரும்ப 5 மினிட்ஸ் கழிச்சு பெல் அடிக்கும், நீங்க அடிச்ச உடனே திரும்ப அந்த ரொட்டீனை ஆரம்பிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய ஃபோக்கஸ் அவர்ஸ்ன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகுன்றதுக்காக தான் இந்த மாதிரி டைம் ஷெடியூலாக பிரிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஒருத்தருக்கு 30 மினிட்ஸாக பிரிக்கலாம், ஒருத்தருக்கு இந்த 1 மணி நேரத்தில் நான் இதை செய்யணும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து இன்னொரு 1 மணி நேரம். ஸோ 1 மணி நேரம் 1 மணி நேரம் பார்த்தா பிரித்து செய்வாங்க. சிலர் வந்து இன்னும் பெஸ்ட்டு ஒரு லாங்கா ஒரு 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 கிரியேட்டிவ் வேர்ல்டில் இருக்கிறவங்க வந்து 1.5 மணி நேரம் 90 மினிட்ஸ் நிமிட தொகுதிகளா பிரித்து செயல்படணும். அது ஒரு டெக்னிக் இருக்கு. அது டீப் ஒர்க் டெக்னிக்லேயே அது ஒரு டெக்னிக் இருக்கு. டோட்டல் டேவே 90 நிமிஷமா பிரிச்சுப்பாங்க. இப்போ 24 ஹவர்ஸ் டிவைடட் பை 3 போட்டீங்கன்னா 3024 வரும்ல. 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்குவீங்க, 8 மணி நேரம் 9 to 5 ஜாப் பண்ணுறீங்க. இன்னொரு ரிமைனிங் 8 மணி நேரத்தில் வந்து நீங்க சாப்பிட்றது, ரெஸ்ட் ரூம் போகிறது இதெல்லாம் பண்ணுவீங்க, ஆஃபீஸ் கிளம்புறதோ இல்லை மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஸோ அந்த இடத்துல எங்க நீங்க அந்த உங்களுக்கான நேரத்தை எக்ஸ்ட்ரா தேட முடியும்? நான் யோகா காலைல 9 மணிக்கு போறேன், சாயந்தரம் 5 மணிக்கு வேலைக்கு முடிச்சுட்டு வரேன், இப்போ வந்து இப்போ டயர்ட் ஆகுது, டிவி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டு தூங்குறதுக்கு டைமே இல்லை. ஸோ அந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல வந்து நீங்க வந்து 3 பகுதியில் 24 ஹவர்ஸ் பிரிக்கும் போது உங்களுக்கான டைம் நிறையவே கிடைக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 90 மினிட்ஸா பிரிக்கும் போது நான் அப்படிதான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எனக்கும் ஈவன் தோ 95 மட்டும்தான் ஜாப்னு எனக்கு இருக்காது, எக்ஸ்ட்ராவே இருக்கும் சம்டைம்ல. ஸோ அந்த டயத்துல நமக்கான நேரம் எங்க இருக்குன்னு தேடணும். நீங்க இது மாதிரி பண்ணும்போது 24 டிவைடட் பை 3 போட்டீங்கன்னா 8 மணி நேரம் 8 மணி நேரம் 8 மணி நேரம் ஒர்க்குக்கு தள்ளிடுங்க, 8 மணி நேரம் தூங்குறதுக்கு தள்ளிடுங்க. ரிமைனிங் 8 மணி நேரத்துல நீங்க டைம் தேடணும். அதுல நிறையவே டைம் கிடைக்கும். நீங்க அதிகபட்சம் குளிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு 3 மணி நேரம் எடுத்துக்கிட்டாலும் 3 மணி நேரம் டெஃபினட்டா உங்களுக்கான டைம் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒர்க்கிங் உமன்ஸ் அண்ட் மென்ஸுக்கு சொல்றேன். ரிமைனிங் சொந்த தொழில் பண்றவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி இருக்கலாம், இல்லை கம்மியாக கூட இருக்கலாம். இல்லை வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு டோட்டல் 24 ஹவர்ஸ்னு ஃப்ரீயாக இருக்கும். அதில் வந்து அவங்க தன்னோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்காகவோ படிக்கிறதுக்காகவோ இல்லை இன்டர்வியூ போகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறையவே நீங்கள் வந்து அப்பார்ட் ஃப்ரம் தூங்குற டைம் தவிர மற்ற டயத்தை வந்து 16 மணி நேரத்தை வந்து நீங்கள் 90 மினிட்ஸ் ஷெடியூலாவோ 60 மினிட்ஸ் ஷெடியூலாவோ 30 மினிட்ஸ் ஷெடியூலாவோ நீங்கள் மாற்றி ஒர்க் பண்ணணும். அது டைம் மேனேஜ்மெண்ட்ல இன்னும் இப்போ அதாவது இப்போ இம்மிடியட்டா அர்ஜென்சியாக இருக்கிற விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயமும் ஒரு பகுதியாகவும், இம்மிடியட்டு ஆனால் அவ்வளோ அர்ஜென்ட் முக்கியம் ஆனால் இம்மிடியட்டா செய்ய தேவையில்ல, ரொம்ப முக்கியம் இல்லை ஆனால் இம்மிடியட்டா செஞ்சாகணும். அதுதான் அந்த பார்க்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போகிறது அதெல்லாம் இருக்கு. அது வந்து ரொம்ப அவசியம் இல்லைன்னு கூட ஆனால் இம்மிடியட்டா செஞ்சாதான் அது ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி அதே சமயத்தில் நாலாவது வந்து இம்மிடியட்டாக செய்ய தேவையில்ல, ரொம்ப அவசியமும் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் உங்களை சேனலைஸ் பண்ணி உங்களோட டைம் வந்து நிர்வகிக்கும் போது எந்த இடத்துலலாம் டைம் லீக் ஆகுதுன்றதை உங்களால புரிஞ்சிக்க முடியுன்றதுக்காக தான் இதை நான் சொல்றேன். ஸோ சாரி, அதை உங்களுக்கு சரியா புரியலன்னா இன்னொரு நான் வீடியோவில் கூட நான் போடுறேன். 4 ஆப்ஷன் தான். ஒன்று இமீடியட்டா செய்யணும், அதே சமயத்தில் ரொம்ப முக்கியமும் கூட. இன்னொன்று வந்து இமீடியட்டா செய்யணும், அது ரொம்ப முக்கியம் ஆனால் இமீடியட்டா செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்தது வந்து ரொம்ப இல்லை, இந்த விட்டுருவோம், நம்ம அடுத்தது பார்ப்போம். 4 இதுக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நான் 3-4 டைம் சொல்லிட்டேன், அதுல எல்லாமே 4 டைப் வந்துச்சு. ஆனா மாத்தி மாத்தி சொல்லும்போது அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சார்ட்லாம் போட்டு அதை பார்த்து பார்த்து கரெக்டா உங்களுக்கும் புரியணும் எனக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த பிபிடி எல்லாம் ரெடி பண்ணி போட்டுக்கிறது. அது சிம்பிளான விஷயம் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கிற விஷயம், அதே சமயத்துல இம்பார்ட்டன்டான விஷயம், அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்.
இமீடியட்டா செய்ய வேண்டியதும் இல்லை. நிறைய பிரச்சனை வந்து அதில் தான் நம்ம லாக் ஆயிரும். ஒரு புலம்புறாங்க அப்படின்னாலே முக்கால்வாசி வந்து இமீடியட்டா செய்ய வேண்டிய வேலையும் இருக்காது. அதே சமயத்துல ரொம்ப அர்ஜென்ட்டும் கிடையாது. இதுதான் மைண்டை போட்டு ஒப்பி அப்படியே பயங்கரமா ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அப்படி பண்ணும்போது தான் டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், உடல்நிலை எல்லாமே வேஸ்ட் ஆகிறது. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த டெக்னிக்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ முன் வேலை சடங்குகள் நம்ம ஒரு டீப் ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு கூட நம்ம காஃபி வேணுமா இல்லை 2 நிமிஷம் வந்து ஒரு மெதுவா சுவாசம் பிரீத்திங் டெக்னிக் பயன்படுத்திட்டு உங்களை சுற்றி இருக்கிற ஒரு ஒர்க் பண்ணுற இதை வந்து ஒரு கிளம்ஸியாக ஒரு குப்பைகள்லாம் இல்லாமல் ஒரு டஸ்ட்ல இல்லாமல் உங்களை குக் பண்ணுறதுக்காக சொல்லலை. ஒரு சின்ன சின்ன ஒரு பொம்மைகள்லாம் கூட உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ எதெல்லாம் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது அந்த நேரத்தில் அது குப்பை கன்சிடர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எடுத்து வேற ஒரு செல்ஃப்லேயே வேற ஒரு ரூம்லேயே வச்சுட்டு உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுதோ அந்த பொருள்களை மட்டும் உங்கள் டேபிள் முன்னாடியோ உங்களை சுற்றியோ வச்சுட்டு உங்களோட மனசை தயார்படுத்தலாம். இதுதான் வந்து முன்வேலை சடங்குகள். ஸோ லீட் மெஷர் ஜேர்னலிங் தினமும் டீப் செய்த பிறகு என்ன செய்தீங்க, என்ன கற்றுக்கொண்டீங்க, நாளைக்கு என்ன மேம்படுத்தலாம் அப்படின்றத வந்து ஜேர்னலிங்ல எழுதணும். இதுல வந்து பகுதி 2ன்னு வருது. இதுல வந்து கொஞ்சம் டீப்பா டெப்தா போறோம். ரூஸ்வெல்ட் டேஷ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது குறுகிய நேரத்துல ஒரு பெரிய வேலை செய்யறது. ஒரு 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 எனக்கு 90 மினிட்ஸ் தான் இருக்கு, 60 மினிட்ஸ் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த பெரிய வேலையை நான் செஞ்சிடணும். செய்யலாம். பெரிய பெரிய வேலை தான் செய்யலாம். இப்ப நீங்க நிலத்து வேலையெல்லாம் பார்க்கும்போது நான் நிறைய அதை கவனிச்சிருக்கேன். ஒரு சில நேரத்தில் வந்து இந்த 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 ஏரியாவில் இருக்கிற செடியெல்லாம் வெட்டணும், களையெல்லாம் பறிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணால் வித்தின் 90 மினிட்ஸில் வந்து அந்த ஒரு நாளுக்கான வேலையை அதை முடிச்சுட்டு இருப்பாங்க, முடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய வேலைன்னு நினைச்சிட்டு இருக்கிறத வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளார நான் செஞ்சு முடிச்சிருவேன், அதுக்கு மேலே நான் ஃப்ரீயாக இருப்பேன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி வந்துடும். இதுதான் வந்து ரூஸ்வெல்ட் டேஷ்ன்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சது. இது இந்த 4DX மேப்ன்றது வந்து லீட் மெசஞ்சர், லேக் மெசஞ்சர், வைட்லி இம்பார்ட்டன்ட் கோல். அதாவது ஒரே நேரத்தில் பல வேலைகளில் கவனம் செலுத்தாம பரந்த வேலையா இருந்தால் ஒரு வேலையில கவனம் செலுத்தும் போது தான் அந்த டீப் ஒர்க் வந்து உங்களுக்கு பக்கா ஒர்க் ஆகும். இதெல்லாம் வந்து பகுதி 2ல வந்து ரொம்ப டீப்பா போறது. ஸோ அது அடுத்தடுத்த பயிற்சி திட்டத்தில் உங்களுக்கு வந்து வரும்போது நான் சொல்றேன். டீப் ஒர்க்குக்கு முன்னாடி 5 நிமிஷம் ஆழ்ந்த சுவாசம் உங்களுடைய பணியை வெற்றிகரமாக முடிந்ததை காட்சிப்படுத்திட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அது இன்னும் அழகா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ற. தவளையை விழுங்குங்கள். அதாவது தவளை பிரெயின் ட்ரேசிங், ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு எழுத்தாளர், மோட்டிவேஷன் ஸ்பீச்சர், லைஃப் கோச் பிரெயின் ட்ரேசிங். அவருடைய ஒரு புத்தகம் வந்து ஈட் த ஃப்ராக்னு சொல்ற ஒரு புக். அதில் தான் இந்த கான்செப்ட் வரும். ஸோ என்ன சொல்றது, ரொம்ப முக்கியமான வேலையை காலை நேரத்திலே முழுகிடுங்க. ரொம்ப டஃப்பான வேலையை காலையில எடுத்து செஞ்சு முடிச்சிருங்க. ரொம்ப கடினமான, ரொம்ப டிஃபிகல்ட்டான, ரொம்ப ரிஸ்கியான வேலையை ஒரு நாளில் செய்யணும்னா அதை தள்ளி போடாம மார்னிங் செக்ஷன்லேயே முடிச்சிட்டும் போது நைட்டு ஃபுல்லாக தூங்கி உங்களுக்கு நல்ல எனர்ஜி இருந்திருக்கும். அந்த எனர்ஜியோட முடிச்சிட்டும் போது ஈவினிங் வந்து எனர்ஜி ட்ரைன் அவுட் ஆகும்போது சலிப்பு ஏற்பட்டு அந்த வேலையை பேய் மாதிரி தெரியும். ஸோ காலையில் போகும்போது அது சவாலாக எடுத்து முடிச்சிடலாம். அதுதான் இதனுடைய அர்த்தம், கவலை விருந்துங்கள் அப்படின்னா. ஸோ கால் நியூ போட், அதை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா. அந்த 4 டைப்பான டீப் ஒர்க் மாடல், மோனோஸ்டிக் பயோ மாடல் அண்டு ரிதமிக் ஜேர்னலிங் மாடல், அதை வந்து கண்டுபிடிச்சவர் தான் இவர், கால் நியூபோர்ட். அண்ட் பில்கேட்ஸ். இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய டைம் மேனேஜ்மெண்ட்ல மிக பிரம்மாண்டமாக சாதிச்சு அவங்க வாழ்க்கையில் உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரர் இருந்தவர் தான் பில்கேட்ஸ்லாம். ஸோ உங்களுடைய மனம், உடல், ஆன்மா இதெல்லாம் ஒருங்கிணைக்கும். இதுதான் இதில் விஷயமே. நான் என்னோட ஷைன் யுவர் மைண்ட், ஷைன் யுவர் மேக்ஸ், இது எல்லாமே இந்த 3த்தை அலைன்மெண்ட் பண்ணுறதா தான் இருக்கும். இது வந்து என்ன சொல்றது, நான் வந்து உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்க முடியும், சூப்பர் டூப்பராக வாழ முடியும் சொல்லலாம். பட் அதை ப்ரூவ் பண்ணணும் இல்லைங்களா. அதுக்கான டெக்னிக் தான் அவங்க முன்னாடி வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி உடல் எப்படி இயங்குது, ஹார்ட் எப்படி இயங்குது, லங்ஸ் எப்படி இயங்குது, உடல் எப்படி இயங்குது, டைஜஸ்டிவ் ஹார்மோன் அனைத்தும் இன்னும் அவுட்டு நம்மளால புரியுற மாதிரி. ஏன்னா ராக்கெட் சயின்ஸு அது மாதிரி நம்ம பயோ சயின்ஸு அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயமா பார்க்குறாங்க. ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம வந்து இங்கிலீஷில் பேசும்போது அது புரியாத மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால என்னால் புரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச மட்டும் தமிழ்லேயே உங்களுக்கு வந்து அனைத்து ஹார்மோன்கள் பற்றியும் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நிறைய நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் தேவையில்லாத விஷயமா இருக்கலாம். பட் எங்கே தேவைப்படுது அப்படின்னும் போது நீங்கள் எங்கே சலிப்பாகிறீங்களோ, எங்கே சோர்வு ஆகுறீங்களோ, எங்கே டவுன் ஆகுறீங்களோ, எங்கே ப்ரெஷர் ஆகுறீங்களோ, எங்கே அளவுக்கு அதிகமாக டிப்ரெஸ் ஆகுறீங்களோ அப்போ நீங்கள் யோசிப்பீங்க அந்த ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, இது எங்கே எப்படி ஒர்க் பண்ணுது, இது ஏன் இப்படி பண்ணுது,
அந்த இடத்துல ஒரு சின்ன ரெஸ்ட் தேவைன்னா சொன்னாங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு ஓய்வு மிகப்பெரிய டூல். உலகத்திலேயே ஓய்வு மிகப்பெரிய டூல் யாருக்குன்னா, சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, தன்னோட இலக்கை அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஒரு படத்துல வருமே, என்ன பாரு என்ன ரெஸ்ட் அப்படின்னு, ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆயிட்டா அதனால ரெஸ்ட் எடுத்தேன். அந்த மாதிரி ரெஸ்ட் கிடையாது, அது வந்து சித்திரவதை. பட் கடினமா உழைக்கணும், போராடணும், ஜெயிக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிறு ஓய்வுன்றது வந்து மிகப்பெரிய விட்டமின், மிகப்பெரிய டானிக்கை, மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஸோ அதெல்லாம் கூட நாம வந்து அந்த என்ன சொல்றது, ஓய்வுல என்ன மாதிரியான ஓய்வு? இப்ப அலெக்சாண்டரா குதிரையிலே தூங்குவாராம். ஒரு நாடு விட்டு நாடு வந்து டே நைட்டா டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல அவரை சுத்தி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். குதிரையிலே தூங்குவாராம். அந்த ஒரு குட்டி குட்டி தூக்கத்தெல்லாம் தூங்கி ரிஜுனேட் பண்ணி ரிஃப்ரெஷ் ஆயிப்பாராம். அதுவும் மிகப்பெரிய ஓய்வு. அது போராட்ட காலத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஈவன் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு கண்ணை அசந்து ஏஞ்சா கூட அது மிகப்பெரிய நரம்பு மண்டலத்துக்கு வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, பிரெயின் ஃபங்க்ஷன் எப்படி சிம்பத்தட்டிக்னா பேராசிம்பத்தட்டிக்னா, அவங்க ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி சிம்பத்தட்டிக் நிலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவரோ இல்லை 1 ஹவரோ இல்லை 90 மினிட்ஸோ தூங்கி எழுதும்போது ஒரு சின்ன அசதி தூக்கம் போடும்போது அவங்க இமீடியட்டா பேராசிம்பத்தட்டிக் நிலையில வர்றாங்க. இது சயின்ஸ். இது உட்காந்து ஒப்பாரி வைக்கிற விஷயம் கிடையாது. கவலைப்பட்டுட்டு பல பேரை கூட்டி வச்சுக்கிட்டு கவலையை தெரிவிச்சு அனௌன்ஸ் பண்ணி ஒரு குடும்பத்தையே ஒரு பரம்பரையே வந்து நெகட்டிவ் போர்ஷன்ல தள்ளுற விஷயம் கிடையாது. இது பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. அந்த சயின்ஸ் ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு நீங்க வந்து இதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கான உடலை மதிக்க ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க. உடலுக்கு தேவையான ஓய்வு கொடுப்பீங்க அப்படின்றத நீங்க அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கிட்டு நீங்க எனர்ஜைஸ்டா நீங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நீங்க நினைச்ச வாழ்க்கை. ஏன்னா நான் பேசுறதுனாலன்னு மட்டும் கிடையாது, உலகத்துல எல்லாரும் உழைக்கிறாங்க, எல்லாரும் முன்னேறாங்க, எல்லாரும். ஆனா எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது? பணக்காரங்க மேலும் பணக்காரனா ஆகிட்டு இருக்காங்க, ஏழைகள் மேலும் ஏழைகள் ஆகிட்டு இருக்காங்க. அது அவங்களோட பிரெயின் சயின்ஸ். ஸோ அதுல நாம நம்மள தனித்துவமா அடையாளப்படுத்தி நம்மளுடைய உடல் சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வோட நம்ம அதை அணுகும் பொழுது நமக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். ஸோ அதனாலதான் இந்த மனம், உடல், ஆன்மா ஒருங்கிணைக்கும் பொழுது உங்க வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதை தவிர வேற எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதுல வந்து டீப் ஒர்க் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்னென்னா, ஹார்மோன் நன்மைகள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்பயுமே நம்ம ஒரு ட்ரிபிள் ஆங்கிள் தான் பார்க்கணும். மனம், உடல், ஆன்மா இது மூணுத்துக்கும் ஒத்து வர விஷயத்தை நீங்க வாழ்நாள் முழுசு செஞ்சீங்கன்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு அர்த்தமுள்ளதா மாறும். ஸோ ஹார்மோன்கள் வந்து கார்டிசோல் குறைந்து டோபமைன் வந்து செரட்டோனின் அதிகரிக்கும். கார்டிசோல்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், டோபமைன் செரட்டோனின்லாம் மகிழ்ச்சி ஹார்மோன். நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம். மனநோய் எதிர்ப்பு சக்தி, மன அழுத்தத்தை குறைத்து மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, உணர்ச்சிகளை சிறப்பாக நிர்வகிக்க உதவுகிறது. டீப் ஒர்க்குக்கு பிறகு மன அமைதியும் தெளிவையும் அதிகரிக்கிறது. ஆரா சுத்திகரிப்புன்றது வந்து ஆரா கிளென்சிங் அண்ட் சக்ரா கிளென்சிங் அண்ட் 5 பாடி கிளென்சிங்ன்றது வந்து அது ஒரு இப்ப நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் ஃபர்ஸ்ட்ல வந்து பாடி பத்தின யதார்த்தமான விஷயங்கள் பார்த்தோம், பாடிக்குள்ள இருக்கிற மிஷின் பிரெயின் பத்தின விஷயங்கள் பார்த்தோம், உணர்வுகள் எங்கிருந்து வருது, ஹார்மோன் பத்தி பார்த்தோம், இதை அனைத்தையும் செயல்படுத்துற பயிற்சி திட்டங்களை பத்தி பார்த்தோம். இதெல்லாம் பார்த்து உங்களை செட்டில் பண்ணிட்டு அடி எடுத்து உங்களுக்கான இலக்கு நோக்கி அடி எடுக்கிறதுக்கு க்ரோ பார்த்தோம், ஸ்மார்ட் பார்த்தோம், அண்டு ஸ்மார்ட் அனலைசிஸ் பார்த்தோம், அண்டு டிஸ்க் உங்களுடைய பிஹேவியர் ஸ்டைல் என்ன, கெப்பாசிட்டி, பர்சனாலிட்டி அதை பத்தி பார்த்தோம். அடுத்தது இப்போ எப்படி வேலை செய்யணும், எப்படி டைம் ஒதுக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் நம்ம டீப் ஒர்க்ல பார்த்தோம். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு முதல்ல உங்களையே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். உங்களையே உங்களால் நம்ப முடியாது. உங்களுக்கே உங்க மேல பொறாமையா இருக்கும். ஊர்ல இருக்கிற பொறாமை எல்லாம் கண்திருஷ்டி எல்லாம் நம்மள அழிக்கிறது செகண்டரி. தன்னோட வாழ்க்கையை நினைச்சு நம்மளா இப்படின்னு ஒரு நினைப்பீங்க தெரியுமா? அதுவே உங்களுக்கு ஒரு இடத்துல ஸ்ட்ரகிளா வந்து நிற்கும். ஸோ அதை நாம கிளியர் பண்ணணும்னா இந்த மாதிரியான ஆரா கிளென்சிங் அண்ட் சக்ரா கிளென்சிங் அண்ட் 5 பாடி கிளென்சிங் இதெல்லாம் தேவைப்படுது. அதை பத்தின அடுத்த வீடியோவில் டீப்பா பார்ப்போம். நன்றி. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் டவுட்ஸோ இல்லை கிளியரன்ஸ் தேவைப்படுது, கவுன்சிலிங் தேவைப்படுது, ஏதாவது உங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் இனிமேலுக்கு வர வீடியோவில் வந்து கொடுத்து விடலான்னு இருக்கிறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரி சண்டே வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ப்ரோக்ராம் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இடையில இன்பிட்வீன் ஏதாவது ஒரு டைம் கிடைக்குது, அந்த மாதிரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் கிடைக்குதுனாலும் அதுலேயும் நான் வந்து பயிற்சி கிளாஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.